ஒருமுறை வெளியூரிலிருந்து சென்னை திரும்பி வந்து கொண்டிருந்த என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சொந்தமான வேன் விபத்துக்குள்ளானது. நல்ல வேளையாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. அப்போது சென்னையிலிருந்து என்.எஸ். கிருஷ்ணன் செய்தி கேட்டு காரில் விரைந்து சென்றார். நல்ல வேளை, எல்லோரும் பிழைத்து விட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே விபத்துக்குள்ளாகி கிடந்த வேனை சுற்றி பார்த்தார். கீழே சாத்துக்குடி பழங்கள் சிதறி கிடந்தன. அவற்றை எடுத்து அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று தந்துவிட்டு தாமும் ஒரு பழத்தை உரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு பஸ் இவரை கண்டதும் நின்றுவிட்டது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் என்.எஸ். கிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டனர். என்ன வேன் இப்படி கிடக்கிறதே என்று பரபரப்போடு கேட்டார் பயணி ஒருவர். அதற்கு, ஒண்ணுமில்ல, நடுவழியில பழம் சாப்பிடணும்னு நினைச்சோம், அதான் இப்படி வேனை சாய்ச்சி வச்சுப்புட்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்றார் என்.எஸ். கிருஷ்ணன். ஒருமுறை வெளியூரிலிருந்து சென்னை திரும்பி வந்து கொண்டிருந்த என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சொந்தமான வேன் விபத்துக்குள்ளானது. நல்ல வேளையாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. அப்போது சென்னையிலிருந்து என்.எஸ். கிருஷ்ணன் செய்தி கேட்டு காரில் விரைந்து சென்றார். நல்ல வேளை, எல்லோரும் பிழைத்து விட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே விபத்துக்குள்ளாகி கிடந்த வேனை சுற்றி பார்த்தார். கீழே சாத்துக்குடி பழங்கள் சிதறி கிடந்தன. அவற்றை எடுத்து அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று தந்துவிட்டு தாமும் ஒரு பழத்தை உரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு பஸ் இவரை கண்டதும் நின்றுவிட்டது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் என்.எஸ். கிருஷ்ணனை சூழ்ந்து கொண்டனர். என்ன வேன் இப்படி கிடக்கிறதே என்று பரபரப்போடு கேட்டார் பயணி ஒருவர். அதற்கு, ஒண்ணுமில்ல, நடுவழியில பழம் சாப்பிடணும்னு நினைச்சோம், அதான் இப்படி வேனை சாய்ச்சி வச்சுப்புட்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்றார் என்.எஸ். கிருஷ்ணன்.